ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். மக்கள் நீதி மைய தலைவரும் நடிகருமான கமல்ஹாசனுடைய சொத்து விவரங்கள் வெளியாகியிருக்கு. ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடுற கமல்ஹாசன் நேற்று தன்னோட வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு. அதில் தன்னோட சொத்து விவரங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் காலியாக இருக்கிற 6 ராஜ்யசபா பதவியிடங்களுக்கான தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ராஜ்யசபா தேர்தல் வர ஜூன் 19ஆம் தேதி நடைபெற இருக்கு. எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் திமுக சார்பாக 4 பேரை தேர்வு செய்ய முடியும். அதிமுக சார்பாக 2 பேரை தேர்வு செய்ய முடியும். இதையடுத்து கமல்ஹாசன் உள்ளிட்ட 6 வேட்பாளர்கள் பிரமாண பத்திரத்தில் தாக்கல் பண்ண மனுவில் சொத்து மதிப்பு வெளியாகியிருக்கு. நடிகரும் மக்கள் நீதி மைய தலைவருமான கமல்ஹாசன் சென்னை புரசைவாக்கம் சர் எம்சிடி முத்தையா செட்டியார் ஸ்கூலில் 8வது வரைக்கும் படிச்சிருக்கிறதா வேட்புமனுவில் சொல்லியிருக்காரு. கமல்ஹாசன் தனக்கு 2023-2024 ஃபினான்சியல் இயரில் 78 கோடியே 90 லட்ச ரூபாய் வருமானம் கிடைச்சதா சொல்லியிருக்காரு. மேலும் அசையும் சொத்துக்களுடைய மதிப்பு 59 கோடியே 69 லட்ச ரூபாய் அப்படின்னும், ஒட்டுமொத்த அசையா சொத்துக்களுடைய இப்போதைய சந்தை மதிப்பு 245 கோடியே 86 லட்ச ரூபாய் அப்படின்னும், கடனா 49 கோடியே 67 லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காரு. சென்னை ஆழ்வார்பேட்டை, உத்தண்டி, சோழிங்கநல்லூர் ஆகிய இடங்களில் மொத்தம் 4 வணிக கட்டிடங்களை அவர் வச்சிருக்காராமா. இதோட மொத்த சந்தை மதிப்பு 111 கோடியே 10 லட்ச ரூபாய். திண்டுக்கல்ல இருக்கிற வில்பட்டி கிராமத்தில் 22 கோடியே 24 லட்ச ரூபாய் மதிப்புள்ள விவசாய நிலமும் கமல்ஹாசனுக்கு இருக்கு. மேலும் கமல்ஹாசன் கையிருப்பில் இருக்கிற ரொக்கம் 2,60,000 அப்படின்னு சொல்லியிருக்காரு. மஹேந்திரா பொலிரோ, மெர்சிடிஸ் பென்ஸ், BMW, லெக்ஸஸ் அப்படின்னு 4 கார்கள் இவர்கிட்ட இருக்கு. இதோட ஒட்டுமொத்த மதிப்பு 8 கோடியே 43 லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த சொத்து மதிப்பு 305 கோடியே 55 லட்ச ரூபாய் அப்படின்னு கமல்ஹாசன் குறிப்பிட்டிருக்காரு. கமல்சாரோட வருமானம் 2019-2020 வருஷத்தில் 22 கோடியே 10 லட்ச ரூபாய் இருந்த நிலையில் தற்போது 78 கோடியே 90 லட்சமாக உயர்ந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மக்கள் நீதி மைய கட்சியுடைய தலைவர் கமல்ஹாசன் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் போட்டிட்டு இருந்தார். அப்போ அவரோட வேட்புமனுவோட சொத்து விவரங்களை தாக்கல் பண்ணியிருக்காரு. அப்போ கமல்ஹாசன் தன்னுடைய சொத்து மதிப்பு 176 கோடியே 93 லட்ச ரூபாய் அப்படின்னும், தனக்கு 49 கோடியே 50 லட்ச ரூபாய் கடன் இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தார். 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணிக்காக பிரச்சாரம் பண்ணியிருந்தார் கமல்ஹாசன். அதற்கு ஈடாக தான் மாநிலங்களவை தேர்தலில் கமல்ஹாசனுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு அப்பயே சொல்லியிருந்தாங்க. அதனுடைய அடிப்படையில் தற்போது நடைபெற இருக்கிற மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் ஒரு சீட்டை கமல்ஹாசனுக்கு கொடுத்துருக்காங்க.